ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செய்தி. அதாவது கரூர் சம்பவத்தில் எங்கள் அண்ணன் விஜய் ஒரு கூட்டத்தில் 40 பேர் இறந்து போனாங்க. அது ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நடந்து நிறைய நாள் ஆயிட்டுனா அதை பற்றி இப்போ ஒரு ஆள் பேசுகிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்து சாட்டை துரைமுருகன், அதாவது சேட்டை பண்ணாத வச்சிருவேன் வேட்டை கேட்கலாம். ஆனால் அவர் ஒரு கேள்வி என்ன, 1992 கும்பகோணத்தில் மகா மேலதான் ஒரு 12 வருஷத்துக்கா வைப்பாங்க. அப்போ அந்த இதுக்கு யார், ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் போயிருந்தாங்க. அம்மையார் போகும்போது அதில் ஒரு இதில் அந்த கூட்டத்தில் 60 பேர் இறந்தாங்க. நீ அப்போ எங்கே பண்ண, உயிரோடு தான் இருந்தாப்பா. அடுத்தால 2016 எலெக்ஷனில் வேட்பாளர் தேர்வு செய்யும்போது அந்த கூட்ட நெரிசலில் 2 பேர் இறந்தாங்க. நீ அப்போ உயிரோடு தான் இருந்தா ஏன் கேட்க முடியாதா? ஏன் கேட்டால் கொண்டு விடுவாங்களா? சும்மா விஜய் விஜய் விஜய், ஏன் அவ்வளோத்து பயமா? பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கும். இல்லை உனக்கு ஒன்று டிஎம்கேலாம் பயறாங்க. எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பயராதுங்க. பயந்து எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியும்ல. எங்கள் அண்ணன் விஜய் தான் அடிக்க போகிறாரு, அவர் தான் முதல்வர் ஆக போகிறாரு. பயந்து 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 இப்படி காலெலாம் நடுங்கக்கூடாது. சாட்டை நீ என்னெல்லாமோ பேசுகிற, அது பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். இத்தனை வருஷம் ஆகிய நீங்கள் என்னைக்கு தான் நீங்கள் ஆட்சியை பிடிப்ப, என்னைக்கு எம்எல்ஏ நீங்கள் உருவாக்குவீங்க? ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. என்னத்துக்கு இப்படி பண்ணுறோம்? நாங்கள் இந்த ட்ரிப்பு தான் முதல்ல வந்திருக்கோம். முதல் வருஷமே நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். இதை பார்த்துட்டே பார்த்துட்டே ஆண்ட பேசு, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பேசணும் பேசு.